ஹாப்பி பர்த்டே டு யூ. என் நண்பன் மிதுஜன் அவர்களுடைய பிறந்த தினம். இப்ப வரைக்கும் கால் பண்ணி நான் இன்னும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லல. இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து அவர் எதிர்பார்க்க மாட்டாரு. இந்த பொடியமாறு கொஞ்சம் வெள்ளையா வரதுக்கும் சரியோ, பொடியமாறு கையில இந்த கிரீம்கள் போறதுக்கும் கொஞ்சம் மணமணப்பா இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஐட்டங்கள் ஆடுங்க. இதுல ஒட்டுதாங்க. ஓகே, இது பாரு உனக்கு நம்பர் 1 ஐட்டங்கள்லாம் தேடிக்கிட்டு வாங்கம்மா. இது ஒன்று தாங்க, இது 2. இங்க வாங்க, ஓடி ஓடி கடற்கரை ஓடி வாங்க. இங்க என்னது கிஃப்ட்ல சும்மா காண்டாடு, சும்மா காண்டாடு. இருந்தாலும் ஓமன்ற ஆளுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களா. கனவுலே நல்லா இருக்கீங்க. அவன் பார்லிகோல் தான் போடுவேன். பாரமாரிக்கா ஒவ்வொன்று அடுத்து நீங்க மக்களுக்கு காட்ட போறீங்க. ஓகே. அடே என்னது பப்பாயா? பப்பாயா என்ன பாடி லோஷன்? ஓண்டா. ஓகே, ஃபைட்டிங் கேன் பாயில். அம்மா உங்களுக்கு பிடிச்சதானே இது? சொல்றா பிடிச்சதானே? ஓகே, என்ன பாரு சொல்றா பை. பொரியல்ல ஓட்ட மாதிரி சிமாக் திறக்கும் போது அவதானம் முக்கியம். இப்படிக்கு அன்பு காதலி. சிமாக் திறக்கும் போது அவதானம் முக்கியம். தள்ளி நிப்ப நான் தர்றா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் மனுஷன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி மணல் ரோட்டில் அமைந்திருக்கக்கூடிய எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் மனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் எங்களுடைய நிறுவனத்திலேருந்து தான் இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு அருகில் வந்து எங்களுடைய ட்ராவல் அண்ட் டூரிசத்தினுடைய முதலாவது கிளையை வந்து நாங்கள் திறந்திருக்கிறோம். எனவே வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வரக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இலங்கையில் எந்த இடத்துலேருந்து நீங்கள் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, இலங்கையை வந்து நீங்கள் சுற்றி பார்க்கணும், மலையை வந்து உங்களுக்கு பிளான் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னால் சரி, நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொலைபேசி இலக்கை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னா வந்துட்டு எங்களுடைய நம்பகத்தன்மையான எங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு ஒரு பாதுகாப்பான போக்குவரத்து சேவையினை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். என்னத்துக்காக இந்த வீடியோ அப்படின்னு சொன்னா வந்துட்டு இன்றைய தினம் எங்களுடைய அன்பு நண்பன் என எங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 வருடங்களாக எங்களுடைய யூடியூப் சேனல் வாயிலாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் என பலதரப்பட்ட பிரச்சனைகளிலையும் எங்கள்கிட்ட இருந்து விலகி போகாமல் என்னோட சேர்ந்து பயணித்த ஒரு நபர் என் நண்பன் மிதுஜன் அவர்களுடைய பிறந்த தினம், பிறந்த நாள் என 25வது பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. இதில் என்ன ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இப்போ நேரத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பாருங்க, எத்தனை மணி? 4:57. இப்போ வரைக்கும் கால் பண்ணி நான் இன்னும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லலை. எல்லாரையும் போல நம்மளும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னால் நம்மளும் எல்லாரையும் போல ஒன்றாயிரும். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அதனால் வந்து நாங்கள் இல்லாட்டி நான் 12 மணிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்கிறேனே. அப்போ காலையில் எழும்பியும் அவன் யோசிச்சிருப்பான், என்ன இன்னும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு. அப்போ மிது சனோட்டை வந்து கால் பண்ணி கேட்டியார், என்னடா அவனுக்கு தெரியுமா இந்த பிறந்த நாளான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நான் வந்து ஓ தெரியும் தானே, அப்போ ஏன்டா அவன் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தான். அப்போ நானும் காலையிலேருந்து யோசிச்சு கொண்டிருக்கேன் அவனுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலான்ட்டு. எல்லாமே என்ன மோதிரம் போட்டாச்சு, டெக்கரேஷன் போட்டு சர்ப்ரைஸ் டெலிவரி அது மாதிரி வந்து செஞ்சாச்சு. இனி செய்யறதுக்கு என்னடா இருக்குன்னு பார்த்தா இப்போ ஒரு அண்மை காலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மிது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக மாறிக்கொண்டு வரானே. அவரை உடுப்புல இருந்து, அவரோட கையில இருந்து, அவரோட முகத்துல இருந்து, அவர் முடிவெட்டில இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நிறைய விளங்குது. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு கொழும்புல கொழும்பு எங்கட பிரான்ச் ஓப்பன்ல அன்னைக்கு அப்போ எங்கட மேனேஜர் தான் சொன்னார், அவர் வந்து மிது ஏதோ ஒரு க்ரீம் பண்ணி போட்டுதான், பொன்ஸ் க்ரீம் ஆமான்னு சொல்லுது. கண்டனீங்களா? உண்மையானே இதெல்லாம் வந்து ரகசியம் போட்டு உடைக்கிறோன்னு யோசிக்காதீங்க. இதுதான் அவருக்கு நான் கொடுக்குற சர்ப்ரைஸ், விளங்குதா? இதான ஒரு சர்ப்ரைஸ். அப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, கேக்கு வாங்கிது இந்த க்ரீம் அந்த பியூட்டி அழகு சாதன பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த கடைக்கு நாங்கள் போயிட்டு அவருக்கு தேவையான முழு விஷயங்களை வந்து வா பிரமண
அவர் பாடி லோஷன் இருந்து முகத்துக்கு போடுற க்ரீம் இருந்து பெர்ஃப்யூம் இருந்து எல்லாமே வந்து வாங்க அப்புறம் அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து அவர் எதிர்பார்க்க மாட்டாருன்னு அவர் வந்து எனக்கு இன்னைக்கு என்ன கோல் எடுக்கலன்னு யோசிச்சு கொண்டு டைமில் வந்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸை வந்து நான் கொடுக்க போகிறோம். மிது இந்த வீடியோ பார்த்து ஏசுறல ஏசுறல இல்ல அது பொன்ஸ் இல்லைண்ணே வேற ஏதோண்ணே வேற ஏதோ கொஞ்ச நாள் தெரிஞ்சிச்சு. அது எத்தனை மணி போட்டவர் க்ரீம்? அது காலையில எழுமுனே வந்து குளிச்சுட்டு அதான் போட்டேன். இல்ல அன்றைக்கு வந்து சாப்பாடு வாங்க போயிட்டு நான் வெளியில சாப்பாடு எனக்கு கோல்டு சாப்பாய் இந்த மிது ஏதோ ஒரு 3-4 க்ரீம் என்னை போட்டுக்கணும். முகத்துக்கு ஒரு க்ரீம், கைக்கு ஒரு க்ரீம், காலுக்கு ஒரு க்ரீம் கொஞ்சம் வித்தியாசமா வந்து வெளிக்கிட்டு வந்து ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மிது வந்து இப்படி செய்கிறான்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்னடாண்டு அப்போ சும்மா நக்கல் அடிச்சு பார்த்து என்னடா ஒவ்வொரு க்ரீம் மணக்குது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சொல்லி கலாய்ச்சினாங்க. இன்றைக்கு நாங்கள் மிதுவு கொடுக்கக்கூடிய பிறந்தநாள் பரிசு அவருக்கு தேவையான க்ரீம் ஐட்டங்கள் பெர்ஃப்யூம் இதான் வந்து வாங்கி கொடுக்க போகிறோம். எங்களுடைய யூடியூப் சேனல் வாயிலாக 1,00,000 சப்ஸ்கிரைபர் இருக்கக்குள்ளே வந்து மிது எங்களோட சேர்ந்து பயணிச்சு இப்போ 2,20,000 சப்ஸ்கிரைபர் மேலே வந்துருக்கு. கிட்டத்தட்ட 1,20,000 சப்ஸ்கிரைபர் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் வந்துட்டு அதில் அவனும் வந்து ஒரு முக்கியமான பங்கு அப்படின்றது வந்து நான் இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஏனென்றால் நான் பயணித்த இந்த ஒரு யூடியூப் வரலாற்றில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு பலதரப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் வந்து கூடவே இருந்து சப்போர்ட்டாக இருந்த ஒரு நபர் என்னோட படித்த எங்களுடைய நண்பன் மிதுவுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக வந்து நாங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் வந்து 25வது பிறந்தநாள். ஏற்கனவே ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி நாங்கள் இந்த பிறந்தநாள் சம்பந்தமான கதவுகளை சொன்ன விஷயம் என்னடா பிறந்தநாள் உனக்கு பெருசாக செய்கிறான்னு சொல்லி நீயே வந்து பிறந்தநாள் வந்து கொண்டாடலை நானாக கொண்டாடன்னு சொல்லிட்டு டேய் நான் வேறு நீ வேறுன்னு. அப்போ அது நான் வந்து நான் பிறந்தநாள் கொண்டாடல உனக்கு ஒரு விருப்பம்ன்றது இல்லைடா எனக்கும் விருப்பம் இல்லை. ஒரு வருஷம் வந்து ஆசைக்கு வந்து கொண்டாடியாச்சானே நீ வந்து சின்ன ஒரு கேக் பண்ணாலும் வந்து சந்தோஷம் தான் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருந்தான். அப்போ அதனால் அந்த வந்து நாங்கள் அந்த டெக்கரேஷன்லாம் வந்து எடுக்கல. ஏன்னா ஒரே விஷயத்தை திருப்பி பண்ணுறதுல வந்து விருப்பம் இல்லாமல் இருக்குன்னு ஆர்வம் இல்லாமல் இருக்குது. அப்போ அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பிறந்தநாள் பரிசாக வந்து க்ரீம் அதில் வாங்கி கொடுப்பேன் இருக்குன்னு கொஞ்சம் அடுத்த பிறந்தநாள் கொஞ்சம் இன்னும் இதோட வெள்ளையாகவும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருப்பா அப்படின்னு நம்பிக்கையில் வந்து இப்போ நாங்கள் களுவாஞ்சொல்லிக்கூடிய ஒரு கடைக்கு நாங்கள் போகிறோம். எந்த கடைன்னா முடிவு எடுக்கலனே ஒரு கேகேஎம் வந்து ரெடி பண்ணிட்டு க்ரீம் ஐட்டங்கள்லாம் போயிட்டு வாங்க போகிறோம். வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ வாங்க மிதுவுக்கு தேவையான க்ரீம் ஐட்டங்கள் வாங்க போகலாம். ஓகே மகளே, இப்போ நான் கார் எடுத்துட்டோம். மிதுக்கு வந்து இப்போ வார வருஷம் அப்படி நான் நினைக்கிறேன் கல்யாணம் காட்டுவார்னு நினைக்கிறேன். இப்போ 2 வீட்டாருங்க ஓகே தானே சம்மதம் ஆயிட்டு நீங்களும் டப்புண்டு இதுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கீழுக்கு பார்த்த உடனே வந்து டைப் பண்ணி போடுங்க. பாவம் பிள்ளை மேலே யோசிப்பாங்கண்ணே இன்னும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலையே இவன். எனக்கு தெரிஞ்சு அந்த இதுக்கிட்ட ஒரு கடை இருக்குடா தெரிஞ்ச அண்ணா கிட்ட கடை தான் அந்த பார் இருக்கு தானே களுவஞ்சுடி பாருக்கு பக்கத்தில் ஒரு கேக் கடை இருக்கு. கேக் கடையும் பக்கத்தில் இருக்கு. அதனால இஷ்யூ இல்லை டக்குன்னு வேலையை முடிக்கலாமா. ஷூ இருக்கு அவர்கிட்ட ஷூ வச்சிருக்கான் நிறைய உடுப்புங்கிற கால்டு அவன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உடுப்பு வாங்குறாங்க. ஏன்னா அந்த பிக் சாய்ஸ் கனி எம்போரியம் அப்படின்னு சொல்லிட்டு களுவாஞ்சொல்ல 2 உடுப்பு கடை இருக்கு மக்களே. அந்த 2 உடுப்பு கடையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நண்பர்கள் உடுப்பு கடை தான். டெய்லி களுவாஞ்சொலிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி ஒரு உடுப்போட வாங்கிட்டு போவானே. அப்போ உடுப்பு அவருக்கு தேவையில்லை. அவருக்கு இப்போ முக்கியமாக தேவையான விஷயம் என்னன்னு சொன்னால் க்ரீம் ஐட்டங்கள். உனக்கு தெரியுமா என்ன க்ரீம் போடுறாண்டு? பாடி லோஷன் என்ன 2-3 சாதிரம் சரி 2-3 சாதிரம் நான் வாங்கிட்டு போகிறேன். நீ வாங்க பாருங்க இதான் களுவாஞ்சுகுடி மார்க்கெட் கிட்ட கொஞ்சம் பின்னேற டைம் தானே போயிட்டு பாருங்க. சரி பாருங்க பிக் சாய்ஸ். இந்த உடுப்பு கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மக்களே நல்ல உடுப்பு எடுக்கலாம். அவராக வந்து போஸ் சந்தாரிக்கா பாருங்க ஜூம் பண்ணி காடுங்க போஸ். இந்த அவர் கேணுசுதன் அவர் நண்பர் தான் பிறந்த நாளைக்கு பான். இது எங்கள் நண்பர்கள் உடுப்பு கடை தானே குறைந்த விலையில நல்ல தரமான உடுப்புகள் நீங்கள் போறணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட பிக் சாய்ஸுக்கு நீங்கள் வரலாம். உங்கள் நண்பர் ஒரு வாழ்த்து செலுத்துவோங்கடா பாய்.
அடுமாறா வந்து வா வா எல்லாம் லைவ் வா 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 வா. டே நான் காலையிலேருந்து ஹோல்ட் பண்ணி இன்னும் வாழ்த்து சொல்லல ஆளுக்கு. சரியோ நீங்களும் சொல்லுங்களேன் வீடியோவில் ஞாபகத்தை வாங்கிக்கட்டும். ஓ ஓ சொல்லுங்களேன் வாழ்த்துண்டு. இருந்தாலும் ஓமன்ற ஆளுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துகளா? ஓமன்ற ஆளுக்கு ஆருக்கு பிறந்தநாள்? ஓமன்றன் ஓமன் ஓமன்றன் அவரா? ஓமன்றா அவரு மிதும் ஓம் 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 மிது ஹோட் பேர்ட் வசனம் வந்து ஓமன்றன். ஓமன்றன். ஓகே நாங்க 3 பேரும் சேர்ந்து மிதுவுக்கு நாங்க மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுறோம். ஓ போகலையா அப்ப? நான் என்ன போகல. சர்ப்ரைஸ் என்ன சர்ப்ரைஸ் இருக்கு இங்க போறதுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடா வீடியோ எடுத்து போறாள். நான் கால் பண்ணி சொல்லல பாரமண்டு. அங்க அங்க ஊர்ல நீங்க நாங்க கிரீம் ஐட்டங்களா அப்புறம் இருக்கு கிரீம் ஐட்டங்களா அப்புறம் சர்ப்ரைஸ். அவன் கூட கிரீம் தானே போடுறான். என்ன என்ன கிரீம் தான் போறான்? கையாளுக்கு அவன் கிரீம் தான் கூட வாங்கிட்டான். அந்த வாதிலா இந்த அவன் கொஞ்சம் அளவில் கொஞ்சம் இப்ப ஆர்வம் காட்டுறான் கூட. அழகில வாங்கிட்டு கல்யாண வயசானி அதான் உங்களை கடையை நாங்க ப்ரொமோட் பண்ணிக்குமா? சரியோ நன்றி. அந்த கிரீம் அதுல இருக்குதானே ஆளு வாங்கிட்டு போறோம். சரியோ பாருமா பாய். ஓகே அந்த பாருங்க கனியம்பூரியம் அந்த பச்சைக்கலை போட் அதுவும் அவர் நண்பர் கடை தான். இந்த பாருங்க இது ஒரு சிறந்த உடுப்பு கடை உண்டு. கேக் கடையும் இருக்கு கிரீம் கடையும் இருக்கு. சரியோ நல்ல பம்பலா தான் இருக்கும் போல இருக்கு. ஓகே மகளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிதுவுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை வாங்குறது நாங்கள் வந்துட்டோம் பாருங்க. பிரைட் லுக் என்ன களுவாஞ்சூரில் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே தான் வந்து நாங்கள் இப்போ வாங்க போகிறோம். இது வந்து ப்ரொமோஷன் இல்லை என்ன இது கட்டணம் செலுத்தப்படா விளம்பரம் அப்படின்ற நாங்கள் சொல்லிக் கொடுறோம். வாங்க போகலாம் உள்ளே. வணக்கம் போஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2-3 அழகு சாதன பொருட்கள் வேணும். வாங்க பாபு. இவர் யாரு? இவரங்க கண்டமா இருக்கு. வணக்கம் நீங்க எடுத்து வரீங்க விலகல சரியோ நல்ல ஐட்டங்கள் அமைச்சிருக்கீல்ல. இந்த பொடியமாறு கொஞ்சம் வெள்ளையா வர்றதுக்கும் சரியோ பொடியமாறு கையில இந்த கிரீம்கள் போறதுக்கும் கொஞ்சம் மணமணப்பா இருக்கிறதுக்கும் கொஞ்சம் ஐட்டங்கள் ஆடுங்க. இது பிறந்த நாள் கிஃப்டா கொடுக்க போறாங்க. சரியோ எங்க நண்பனுக்கு பிறந்த நாள். அவர் வந்து இப்ப எண்ட நிறம் ஓ சில நேரம் ஒயிர்த்தன்மை கூட இருக்கலாம். ஒயிர்த்தன்மை கூட இருக்கோ முகத்துல ஒயிர்த்தன்மை கூட இருந்தா லைட்டா ஒயிர்த்தன்மை தானே அல்ல பிரைட்டான முகமா இருந்தா அதுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. இது இப்படி முகமா இப்படி ஸ்கின் ஆகுது எந்த மாதிரி தான் இருக்கு மேனே. அவன் என்ன போறான் நீ ஒரு ஹோல் அடிச்சு டே நீ அந்த போற கிரீம்டா பேர் இல்லாட்டி எப்படி செய்வேன் மோத்து போற கிரீம் வாங்கிட்டு போவாமே என்ன பாடி லோஷன் அப்படி அந்த மாதிரி பர்ஃப்யூம் அப்படி வாங்கிட்டு போவானே. பப்பாயா ஓகேண்ணே. ஓகே இதில் விட்டு தாங்க. ஓகே இருக்குது சில நேரம் தளம்புகள் அது இதுகள் இருந்தா அதுக்கும் இது சூட்டபிள் ஆகும். இது என்னது அவர் கருப்பு தளம்புக்கு வேற ஒன்று பாவிக்காருன்னு தெரியும். இது இது யூஎஸ்ஏ மில்கோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆப்ஷன். இது என்ன பப்பாயா யூஸ் பண்ணுங்க. இது ஒருமிக்கு 2 யூஸ் பண்ணல வேற எடுப்பு ஐட்டங்கள். ஓகே இது உண்டு. வேற என்ன ஜெல் இருக்கா? ஜெல் இருக்கு. ஃபோ இருக்கா? அந்த இருக்கு. இது பாரு உனக்கு நம்பர் 1 ஐட்டங்கள்லாம் தேடிக்கிட்டு வாங்குறமா. அடுத்த பெர்ஃப்யூம் காட்டுங்க. மார்க்கெட்டிங் பிரைஸ் அடிச்சு வந்துருக்கு. நல்ல மனமா அது. இது நல்ல பாஸ்ட்
ஓ இதனால காத்தாங்க இதை வச்சுட்டு வேற என்னடி சொடுகு இருந்தா இது இந்த சம்பவம் கொஞ்சம் நல்ல இது சொடு இருந்தாலா இல்லை அவர் வந்து இந்த தலைக்கு பாய்க்கிற ஒன்று நான் இப்போ ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கேன் அவர் சரியோ இந்தாரி இதுரிக்கா பாருங்க இருக்கா சம்பவம் இல்லை இல்லைண்ணே இந்தாரிக்க பாருங்க இதான் அவர் அந்த தலைக்கு அந்த இதுக்கு பாவிக்கிறார் ரைட் இது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனை ஓ இப்போ ஒரு கூடிய சில சண்டை அவங்களுக்கு 2 நாள்ண்ணே இல்லை இப்போ கொடுக்கதான் வேணும் இந்தாரிய பாருங்க இந்த ஐட்டம் வாங்கிட்டு போனால் அவர் கொஞ்சம் சந்தேகப்படுவார் நினைக்கு என்ன எடுத்தாங்க ஸ்டாக் இருந்தது கொஞ்சம் முடிஞ்சது ஒரு கூடிய சில சொல்லலாம் ஓகே பிரச்சனை இல்லை பார்த்து எடுக்கலாம் வேற என்னடா வேற தம்பி சாண சொல்லுங்க நிறைய ஃபேஸ் யூஸ் ஐட்டங்கள்லாம் வந்துட்டு இருக்குது சன்கிரீம் கட்டாயம் பாவீங்க அது வந்து சன்கிரீம் ஒன்று தாங்க அவருக்கு சன்கிரீம் பிராண்டட் ஜோபித்தரம் கொஞ்சம் நல்லது நம்ம அதில் பெருசு தாங்க அவருக்கு ஓ இது வந்து மோஸ்ட்ரேசர் வாரது கொஞ்சம் நல்ல நல்ல க்ளோவிங் நல்லா ஸ்மூத்திங் ஓகே சரியோ அனையமாவோட காண நினைக்கிறேன் இது வந்து இந்த கிஃப்ட் வந்தவரை கலாய்க்கிறது தான் இந்த கிஃப்ட் சரி இது நாளையும் தாங்க இந்தாங்க ஓடுங்க லவ் ஸ்டேக் நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்திருக்காங்களா கொஞ்சம் பாருங்க லவ் ஸ்டேக்கு நீங்க வாரீங்கடா லவ் ஸ்டேக் ஓகே நல்ல நம்ம கிஃப்டா கொடுக்கலாம் இது ஓகே மகளே இந்த 2ஆம் மாசம் நிறைய லவ் ஸ்டைல் அமர்ந்து வாங்க என்ன வாங்குங்க அண்ணன் கடையில நீங்களும் பிரைட் லுக்கு வந்தீங்கன்னா நீங்க லுக்கா போகலாம் என்ன சரி ஓகே நல்லா பிரைட்டா போகலாம் சரி ஓகே பில்ல போடுங்க என்ன இதான் எங்க பிரைட் லோகோ லோகோ சரியா பேக் சரியோ ஓகே மக்களே பொருட்கள்லாம் வாங்கியாச்சு நன்றி போயிட்டு வரேன் சந்தோஷம் ஓகே வரேன் இது ஒன்று கொடுப்போம் சந்தேகப்படுவான் என்ன ஓகே போய் சந்திப்போமா ஆளே மகளே போய் கேக் வாங்க போகிறோம் நாங்கள் வாங்க கேக் வாங்கும் கேக் ஒன்று தாங்களே இது நல்லா இருக்குண்ணே இதை தாங்கம்மா இந்த இருக்குது சாக்லேட் இது நல்லா இருக்குண்ணே பேர் அடிப்பீங்களா இது ஒன்று தாங்க இது 2 எப்படிங்க நல்லா தானே இதில் 2 போட்டுலாம் தாங்க எடுக்கிறேன் என்ன உங்களோட கடையை நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறோம் தெரியப்படுத்துகிறோம் அதில் உண்டு மெழுகுதிரி இதோட அதோட பெருசு இல்லையா இதான பெருசு தாங்க அதில் 2 தாங்க இந்தா ஓகே மக்களே கேக் வாங்கியாச்சு நான் போகிறோம் இந்தாங்க சரியாம்மா நன்றி தேங்க்யூ ஸோ மச் கார் வெயிட்டிங் மாலுக்கு ஏன்டா இப்போ நாங்கள் கோல் எடுத்து கேட்டாங்க ஆள் வந்து களுவாஞ்சுடிக்கு ரெடியாகி கொண்டு நாங்கள் ரிலேஷனும் அங்கே கேட்டுவேன் நாங்கள் அங்கே போயிட்டு வீடியோ தொடர்றோமே மக்களே இப்போ நாங்கள் வந்துட்டு தும்மங்கனி என்ன போகிற அந்த வழியில் இந்த முன்னுக்கு நின்று நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம் 2 நாள் இப்போ நான் வந்து கோலடிக்கல சனு கோலடிச்சு எங்கடா நிற்காண்டுக்க தும்மங்கல் நிற்கணும் ஒன்று களுவாஞ்சுடிக்கிறோம் நான் தும்மங்கல் நிற்கான்னு சொல்லியிருக்கான் நான் இன்னும் கோலடிக்கல தானே ஆள் போய் யோசிச்சு நிற்கும் ஏன்னா அவன் இன்னும் கோலடிச்சுக்கோ மிஸ் பண்ணலையே மறந்துட்டான் என்னடி சொல்றது அந்த வித்தியாசமா இருக்கணும் செஞ்சானே
ஒவ்வொரு வருஷம் அப்படி செய்யறது எங்களுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை கொஞ்சம். நம்மள இந்த 2026க்கு தான் மாறத்தானே உடனே. நெல்லும் போட்டு விழுந்தாலும் போடு அப்படித்தான் போகுது. இந்த வர ஆவணம் இல்லை. கோல் அடிச்சோம் உனக்கு இப்ப அடிச்சோண்ணா காணல ஆளு இதுல இல்லை. நீ சொல்லு பைக்கில் என்னடா இப்ப சனு வந்து பைக்கில் வாரானா தெரியுமனே என்னோட வாரான் தெரியா? நீ கோல் அடி ஆளுக்கு கோல் அடிச்சு கேளு. நான் தும்மானு சேர்ந்து இறங்கி நடந்து வரேன் சொல்லு. எங்கனிக்கா வாரம் பாடத்திரியா நடந்து நெல்லு வாரண்ணா வந்து நெல்லு ஏத்தாரம் அதுல சனு பாலத்தால் நடந்து வரான்னு இல்லை மனசை பாத்திலோ நெல்லுந்தா ஏத்த வரான்னு சொல்லிட்டு வருவாரு பால். போன வருஷம் தான் நீ அவனுக்கு முதல்ல கேக் விட்டா. போன வருஷம் முந்தின வருஷம் தான் முதல்ல கேக் விட்டேன். எங்கட வீட்டை போற வழியும் சரி அவங்கட வீட்டை போற வழியும் சரி சரியான மோசம் மக்களே. கார்லாம் கொண்டு போயிடாது. இது ஓகே உங்க ரோட் அங்கால அந்த ஒழுங்கியல் அமைப்பு ஒழுங்கியல் ஏத்துறதுக்கு பைக்கு வந்துதா இல்ல அவன் இல்லை பதுமிதே ஆறா நீங்க ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் போவாதே நாங்க வரோம். சனு ஏத்துறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிக்காரு அதுமே தம்பி. என்னடா வழியில பாருங்க ஏற்கனவே வழி மோசம். ரோட்ல ஒரு மெஞ்சிங் கிடந்தா சரி தட்டு மார் நம்மளோட வீட்டு ஒழுங்கியல். இவ்வளவு தான் போவோம் என்ன அவ்வளவு பிறகு தான் வண்டி போவோம். அங்கால போவாது பைக்ல வரணுமே சைட் காந்தானி மக்களே. இப்போ நாங்கள் வந்துட்டோம் இதுவாகிட்ட வீட்டுக்கிட்ட. ஒரு சின்ன பொடியன் அவன் மரம் ஓடி போய் சொல்கிறான் வாரான வீடியோ எடுத்துண்டு. என்ன தம்பி என்னமாய் எங்க பால்? வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல எங்க பால் இல்ல இருக்காரு எங்க? ஓகே சரியான டைம்ல வந்திருக்கேன். நாங்கள் இப்போ ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு டக்குன மூத்த கலர் வாங்கண்டியோ இந்தா மூத்த கலர் பாருங்க.
ஃபேஸ் வாஷ் இங்கே வாங்க வாங்க, ஓடி ஓடி கடற்கரை போய் ஓடி வாங்க இங்கே மக்களே வாருங்க. ஆ ஆ கைவிடுங்க கைவிடுங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் கூட கடைசியா பண்ணாது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க போடுங்க, என்ன போட்டீங்க பே? இல்ல இல்ல ஒழிச்சிட்டார், நாங்க வர ஒழிச்சிட்டார். அந்த அந்த ஒன்று இருக்கு என்ன? அது சொடுக்கு போற ஜம்பு. சொடுக்கு போற ஜம்புடா. இந்த சொடுக்கு போற ஜம்புவா பாருங்க. எல்லா தலைக்கு காலுக்கு நகத்துக்கு முடிக்கு எல்லாம் உண்டு. எல்லாரும் வேற வேற ஐட்டங்கள். நீங்க இன்வைட் பண்ணலடா பாய் எங்களே பிள்ளைங்களே நீங்க கூப்பிட்டுருக்கோம்னே தெரியாத கடை இன்வைட் பண்றேன். மடியா தொடங்க. இந்த இதெல்லாம் சோப் நுரைகள் இருக்குடா பாய் தொடங்க. இதையும் காடு வரைய கால காதடி காதடி கட்டலாம். எனக்கு தெரியும். ஆ இப்ப ஆஜெண்ட கைதாங்க. ஆ ஒரே ஒரு மிஸ் பண்ணல. ஆ இருக்கு. ஏதோ ஒன்று இருக்கா என்ன இருக்காடா செய்யறாங்க ஆட்கள். ஒன்றுமில்ல வாடா நீ எதிர்பார்க்கிற ஒன்றுமில்லவா? நான் எதிர்பார்க்கல தெரியும். நான் வருவேல உண்டு. ஆ அவன மாறான செட்டாப்பிடான டாக்டர் சொல்ல ஆகல. யாரு? ஆசன் பதுவல. இல்ல இல்ல அது சம்பந்தம் இல்லை எங்களுக்கு. டேய் தம்பி நீயும் பதுமையன் வராமன்னு நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன் உங்களுக்கு. இவனை சர்ப்ரைஸ் பண்ணி வாரானே. சர்ப்ரைஸ் பண்ணி தான் வாரானே. இல்லண்ணா என்கிட்ட கேட்டேன். ஆ புதுசா சர்ப்ரைஸ் பண்ண போறாரு. சரி ஆசனுங்க. அவர் சுத்தி வளைச்சு ஆறுதலா சொல்லு. என்ன ஆஜன்? இல்ல ஆசன் இல்ல பது. பது ஏத்தான பண்ணி அவனே. சரியா நம்பிட்டு வாங்க. அவனுக்கு கோல் அடிச்சு சொல்றான் வைத்த வேண்டும் கடவுளே. நான் என்ன சொல் இவன் நைத்திக்கு அவன் சர்ப்ரைஸ் சொல்லிடுவான் அப்புறம் வேண்டு. ஆ அப்ப ஆசன் எங்க பதுமை அவனதான் நான் பதுமை சொன்னேன் நாங்க பெஸ்ட்டுக்கு போறோம் நீ அப்புறம் வாண்டு நான் வர சரியா நீ தனியா நிக்கண்டா வானத்தை பார்த்துட்டு சரியா. என்ன ஏற்ற சந்திக்க அவ சனுவர கொஞ்சம் செண்டிரும் பாரு யோதியா. நான் இதால வந்தேன். நான் சனு வந்து பாலத்தை நடந்து வந்தவன் என்ன கண்டு அவனு சொன்னவன் நீ வராண்டு என்ன என்னது கிஃப்ட்ல சும்மா காண்டா சும்மா காண்டா கிஃப்ட்லாம் எடுத்து விட்டா கடவுளே. சம்பந்தம் இல்லை ஆகல எங்கட இது கூட சம்பந்தம் இல்லை ஆகல சீனி இல்லாம கொஞ்சம் சீனி கொஞ்சம் இஞ்சி பிள்ளை ரெண்டு ஓடு கொடுங்க. பாவம் தான். என்ன மனக்கு சாப்பாடு என்ன ஐட்டங்கள் இருக்கு? சாப்பாடு இது பொன்ஸ் பவுடரா? இல்ல இல்ல பொன்ஸ் கிரீம் தான் போடுறேனே. பொன்ஸ் கிரீம் அங்க அண்டே கொழம்புல ஒன்று போட்டீங்க. உங்களுக்கு எல்லாம் நான் சொன்னேன் நம்மளாம் கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரிஷியன் கடன் தானே. விஷயம் கடன் ஐட்டமா வரக்குள்ளே இந்த மேக்கப்பில் கொஞ்சம் எரிப்பானா கொஞ்சம் எதிர்பார்க்கடா பாய். பதுமேன் உடனே காரணம் இல்லை அவனை தானே சர்ப்ரைஸ் சொல்லி செய்யப்படான் அவனுக்கு. மக்களே என்னன்னு சொன்னா இப்ப திக்கோடைய கேக் வாங்கி தரோன்னு வந்துச்சோம். வேற என்ன ஈரனே அன்புக்கு ஒரு கேக் பண்ணாலே சந்தோஷம் தானே. எதுனா அழிஞ்சி எது ஷாப்பிங் பேக்கா? ஓகே ஓகே. ஆ அவரையா கவிதலிக்கா அவளுக்கு? ஆ அப்பா வெக்கப்படுறா இப்போ அவருக்கு என்ன கொண்டு வர வேண்டு ஒன்று மீறடா வா ஏனே வா கேக்கு போட்டு மண்ணே இதில் வெளியே வச்சு விட்டோம் ஏனே வா கேக்கு மட்டும் தான் அவர் வண்டி அனவுளே நல்லா இருக்கீங்க. அதெல்லாம் போட வேண்டாம் பாய். இந்த தம்பி ஒரு மைக் வச்சுக்கோ இல்லை நீ வச்சுக்கோ. அதானே முக்கியம்ண்ணே ஒன்று நான் வச்சுக்கியா இந்த பக்கம் மேல் பக்கமா? இந்த பக்கம் இந்த பக்கம்ண்ணே. ஓகே 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 கூப்பிடுங்க ஆகலை படத்தை வச்சு சொல்லுங்க டீமே
ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் மிதுவுக்கு வந்து இப்போ கேக் வெட்டப்புறம் என்ன ஒரு குட்டியா ஒரு கேக் என்ன பெருசா வெட்டத்துல கிக் இருக்காது என்ன சின்ன வட நல்லா இருக்கும். ஓகே வெட்டுவோமா கேக்? ஓகே சரியோ? ஓகே. ஹாப்பி பர்த்டே படிக்கணுமா தொடர்ந்து 1 2 3 ஸ்டார்ட் என்ன படிக்கணுமா? 1 2 3 ஸ்டார்ட் படிங்க நம்பியார்கள். பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மிதுஜன், ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக்க விட்டுங்க. கேக்கெல்லாம் வந்து கத்தியாலாம் பட்டுவாங்க, நாங்கள் ஸ்பூனால வெட்ட போறோம். ஏன்னா எல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். 2026 பிப்ரவரி 3ஆம் தேதி இன்றைய நாளுக்கான கேக் வெட்டுற மாடல் கரண்டியாலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஸ்பூன் தான் வெட்டுங்க. அங்க இதுங்க தீதியாஜோ நான் தான் பேசுறேன் உங்களுக்கு மேல நல்லா கேக் கேக் நல்லா கேக் நல்லா கொண்டு வரலையா? சாடுவார் ஓகே சாடுவார் நல்லா கிலோ என்ன கொண்டு சாடுவோம். எப்ப என்ன தோணும் நமக்கு கூட எல்லாம் செஞ்சிடும். வாங்க பதுவாக்கள். நம்மளாம் சாப்பிட அவனை யோசிக்கானல்றா. அங்கே சாப்பிட்றேன் நீங்க கதைங்க வாங்க. ஓகே என்னன்னு சொன்னாவே நீங்க உங்களோட மனசனுக்கு விளங்குறா, உங்களோட மனநிலை விளங்குது. இப்ப பரவாயில்ல சரியில்லை தானே இப்போ நீ யோசிப்பா இரவைக்கு எனக்கு தீட்ட முடியும் அவனை சாப்பிடுறாங்க. சனவு தீத்துறா பாய். ஓகே சரியோ இதெல்லாம் வந்து உனக்கு ஒரு இதொன்று இருக்கு சரியா? முதலாவதாக ஒரு தங்க கடையை வழங்கப்பட காத்துக்கொண்டு. ஓ தங்க கடை சரியோ எப்படி தம்பி சரியோ? ஓகே முதலாவது அப்படியே பாரு. சிமாக்கின் பரிசு மிகவும் உள்ள கொண்டா உள்ளுங்க. இது அவரு வழிக்காரு சிமாக்கின் பரிசா என்ன பாரு சொல்றா பாய். கொரியல்ல ஓட்ட மாதிரி கொரியல்ல ஓட்டிக்கொள்ளது. அது 2026 என்ன உண்டாப்பா நம்மளோட பிறந்தநாளோட எல்லாம் மாறுது ஒரு இடக்கு. ஓ கத்தி கரண்டியா மாறும், கரண்டி மம்பட்டி பல்லா மாறும். ஓ சாரி கத்தி வேணாம் நாங்கள் கையில் ஓ எழுதிக்க வாசிக்கோ நீ. ஓகே வாஜா ஓகே சரிங்களா? இது மிகவும் பெருமதியான பரிசு. பெருமதியான பரிசு உள்ளது. சிமாக் திறக்கும் போது அவதானம் முக்கியம். இப்படிக்கு அன்பு காதலி. இது வந்து சிமாக்கின் பெருமதியான பரிசு. இப்படிக்கு அன்பு காதலி. அன்பு காதலின் பரிசு. சிமாக்னி தந்தாரு சிமாக் தானே சந்திரிகான். சிமாக்னிடா விளங்கலையாடா? திருப்பி வாசிடா திருப்பி வாசி. இது மிகவும் பெருமதியான பரிசு உள்ளது. சிமாக் திறக்கும் போது நீ திறக்கும் போது உண்டு வேற சிமாக் சிமாக் திறக்கும் போது அவதானம் முக்கியம். தள்ளி நிப்ப நான் என்னடா என்னடா பாய். ஓகே அது ஒரு அழகான ஷர்ட் ஒன்று நீங்க இது தெரியும். இது எங்கட நண்பன்ல ஒருத்தன் செஞ்ச வேலை. யாரா இருக்கும் இது சொல்லுங்க. கிலோவா கேணுச்சுனா அவர் வீடியோல உனக்கு பிறந்த வாழ்த்துல சொல்லி அவரு தெரியும். நமக்கு காதல் இல்லைன்றவருக்கு நல்லா தெரியும். இல்ல சப்பாத்தா காட்டி அடி போன பிறந்த நாடு வாங்கணும். காதல் இல்லை தெரிஞ்சுனா அப்படி அடி தந்தீங்க. தனியா வீடியோ போட்டாச்சு. எத்தனை நாளைக்கு ஏமாத்த போறானே. ஓகே ஓகே நன்றியா. ஓகே அடுத்த ஸ்பெஷலான ஒரு பரிசு உங்களுக்கு இருக்கு. இதை வாய்ஸ் ப்ரொடக்ஷன் நிறுவனத்தினூடாக உங்களுக்கு வழங்கப்படுகின்ற கிஃப்ட். தூக்கி பாருங்க பாரமாரிக்கா ஒவ்வொன்று அடுத்து நீங்க மக்களுக்கு காட்ட போறீங்க. ஓகே
அடே ஒவ்வொரு இடத்துக்கு ஆடுங்க, ஒவ்வொரு இடத்துக்கு ஆடுங்க. என்ன வேலைடா அது? இங்க பாருங்க மக்களே. ஆ அப்பனே என்னது? பப்பாயா. பப்பாயா என்ன பாடி லோஷன்? ஓண்டா ஓகே. ஃபைட்டிங் கேன் போயில் அம்மா. உனக்கு பிடிச்சதானே இது? சொல்றேன் பிடிச்சதானே? ஓகே. பிடிச்சிருந்தானா நீங்க சரி பப்ளிசிட்டி ஆகிட்ட விடுங்க. இது என்ன கலர் மீ பர்ஃப்யூம் அது? அடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. வித்தியாசம் பண்ணிவிட்டாங்கன்னு தரோம். இப்போ இன்றைக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது நாளைக்கு ட்ரெண்டிங். உண்மையா நல்லா இருக்கு. போய் சொல்ல இல்லை உண்மையா நல்லா இருக்கு. இங்கிலாந்துயா அது சரியோ? ஆ அப்படி. 2 3 ஐட்டங்கள் தேடினாங்க கிடைக்கல எங்களுக்கு. கடை ஓகே. இது ஜெல் வந்தேனே நம்பர் 4. ம் ஓகே. இது வந்து சன்கிரீமா? நீங்க பாய்க்கிறவங்களும் தெரியா சும்மா ரெட்டிச்சா சன்கிரீம் அடிச்சா இல்லை உண்மையா பாவிக்கலடா. இது முகத்துக்கு போடலாமா கைக்கும் போடலாம். ஓகே சரியோ? ஓகே. பொன்ஸ் தேடிச்சுனாங்கடா. என்னதுக்கு? இல்ல நீங்க போட்டா அவனு கேள்விப்பட்டு தேடிச்சுனாங்க. வாங்குறோம். என்ன பிராண்ட்? என்னது சொல்லுங்களேன். என்ன பேர் மாதிரி இருந்தா ஃப்ரெஷ் அண்ட் ஒயிட். அடிப்பாடியா ஃப்ரெஷ் ஒயிட் அவன் போடல, அவன் பார்லிகோல் தான் போடுவான். அது ஒரு நைட் கிரீம் வெள்ளியா வரதுக்கு என்ன பொய்யெல்லாம் சொல்றாங்க. ரெண்டு ஒரு நாள் கேட்க. சரி இப்படி ஒரு கிஃப்ட் நீங்க எதிர்பார்த்தீங்களா? சத்தியம் எதிர்பார்க்கல. நான் எப்படி இருக்கு இந்த தருணம் உங்களுக்கு? தருணத்தை என்னன்னு சொல்றேன். ஏன் உங்களுக்கு நான் வாங்கி தரேன்னு சொன்னா இந்த பிறந்த நாள் இன்னும் நீங்க பிரைட்டா வாங்குவோனே, பிரைட்டா இருக்கணும் நீங்க. அப்ப அதனால பிரைட் லுக்ல நாங்க இதெல்லாம் வாங்கி தந்தோம் உங்களுக்கு. சரியோ? அப்ப அடுத்த 26வது பிறந்த நாள் மாப்பிள்ளைக்கும் நல்ல யோகமாடா என்ன நடக்குமா நினைக்கிறேன். மூத்தாக்கள் நீங்க கூட நாங்க சின்னாக்கள். இல்ல அப்படி இல்ல, முதல் சின்ன சிரிச்சிடலாம், நான் மூத்தாக்கலாம். எல்லாம் சரியா வரத்தானே ஒரு புள்ள பிறந்திருக்கும். அது எங்க இருக்கு சரியா? நேற்று முந்தின எனக்கு வீடியோ கொண்டு வருது. சரியோ? சனு பக்கத்துல இருக்கான். ஒரு பிள்ளையும் ஒரு தம்பியும் வீட்டுக்குள்ள சாப்பிட்டு கொண்டு வந்தேன். வீடியோ கால காட்டினீங்க. இங்க அக்காடமா யாரு இருக்கிறான்? எங்க அக்காடமா. ஓ என்னோட படிச்ச பிள்ளையா தெரியாத அக்காடமா தெரியல உண்மையா. ஓகே. முதல்ல வீட்டுக்கு வந்தார் என்ன, வீட்டு மருமகள் வந்தாச்சு. வீட்டு மருமகள் வந்தாச்சு ஏன்னா இதெல்லாம் சொல்லதான் ஒன்று சந்தோஷமான விஷயம். அவன் சந்தோஷம் தாங்கிக்கொள்ளாம வந்து எனக்கு வீடியோ கால் அடிச்சான். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, டக்குன்னு ஆன்சர் பண்ணு, டக்குன்னு ஆன்சர் சொன்னியா இல்லையா? ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, டக்குன்னு வந்து போனை ஆன்சர் பண்ணு வீடியோ கால்னு. என்ன யாரும் வந்திருக்காங்களோ வருகாக்கள் யாரும் வந்திருக்காங்களோ? இல்லை அப்படிலாம் இல்லை, நீ ஆன்சர் பண்ண உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் உண்டு. வீடியோ காலில் பார்த்தா புள்ள வந்து பிரியாணி சாப்பிட்டு கூட்டிருக்கு நடு வீட்டுக்குள்ள இருந்து. சரியோ? யாருன்னு பார்த்தா அவர ஆள் என்ன. வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த திருமணம் என்ன, திருமணம் சிறந்த வகையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிறந்தநாள் அதுமா வந்து நாங்கள் ஒரு நல்ல ஒரு தினத்தில் வந்து நாங்கள் பெரிய வாழ்த்துக்களை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் வந்து எங்கட இந்த வீடியோக்களை வந்து இவங்க 2 பேரும் சம்பந்தம் இல்லார்கள். நாங்கள் செட் பண்ணல வேண்டியோ நீ நான் பார்த்து நீ அவரை ஏற்றுண்டு. சரியோ? தம்பி அவன் சம்பந்தம் இல்லாங்கன்னு அப்படி சொல்லல. இவனை இது நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண வேண்டு. இல்ல பதவியன் வந்தீங்க, ஆசன் வந்தீங்க, அப்ப ஏதோ பிளான் பண்ணி தான் வந்தீங்க நீங்க. இல்ல நான் வேணா போக்கலே கண்டேன், கலவாஞ்சிட்டு போனானே. அப்ப இடையில கண்டேன் நான் சொன்ன ஊருக்குள்ள சர்ப்ரைஸ் பண்றேன். அப்ப சனு அதாவது நானே கூப்பிட்டு இருந்தேன். பொடியில் வந்துட்டான் ஒருத்தர் மில்லிடா வெட்டுறது வந்த நீங்க நாங்கள் கணக்கு வந்துடுவேன். பெரிய சிம்பிளா தான் நாங்களும் பிறந்த நாள் கொண்டாடல. அப்ப இதுட்டு நான் ஏற்கனவே கேட்டேன். நான் ஒரு 10 நாளுக்கு முந்தைய சொன்னேன் நானே சொல்ல. அப்போ சொன்னான் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு என்னடா அப்போ போன வருஷம் கொண்டாடியாச்சுன்னு ஏன் அவர் கேட்க வாட்டி கட் பண்ணா பிறந்த நாள் என்ன முடியுதோ. சந்தோஷம். உங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் என உங்களோட லட்சியங்கள் அனைத்தும் நிறைவேறதுக்கு இந்த அன்பு நண்பனின் வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கொண்டு. ஓகே, நீங்க இறுதியா சொல்ல போறீங்களா? நன்றி. எனக்கு தெரியும் நீங்க மிஸ் பண்ணலன்னு எனக்கு தெரியும். இதோட கொஞ்சம் பெரிய கிஃப்ட் அது பாத்தீங்களோ? கிஃப்ட் எதிர்பார்க்கல, வந்தாலே கிஃப்ட் தானே. வந்தாலே கிஃப்ட் தானே. ஓகே. ஆனா என்ன அவ்வளோ மிஸ் பண்ணலடா. நான் என்னடா மிஸ் பண்ணலடா. இல்லடா இப்ப என்னன்னு சொன்னா ஒரு நபர் நமக்கு வந்து ஞாபகத்தில் இருக்க மாட்டோம் வித்தியாசம் செய்ய உடனே
அப்போ வந்து இப்போ நானும் காலையில் எழும்பி இல்லாட்டி 12 மணிக்கு விஷ் பண்ணா உனக்கு என்ன விருந்தியா என்ன விஷ் பண்ணிட்டாரு, அவர் கிழமை விஷ் பண்ணிட்டாரு, கிலோ வந்து விஷ் பண்ணிட்டாங்க, கிருஷ்ணா வந்து விஷ் பண்ணிட்டாங்க, உனக்கு அந்த எல்லாரும் யோசிப்பா. ஆனா நீ கடைசி வரைக்கும் யார் நினைச்சு கொடுத்தே? யார் நினைச்சு கொடுத்தேன்? சரியோ, அப்ப நாங்க வேணுமெண்டு தான் உங்களுக்கு விஷ் பண்ணாம இருந்தாங்க. என்ன கொஞ்சம் காத்திருங்கள, என்ன காத்திருங்க ராஜா. சில யோசிப்பியோ சடை சொன்ன நான் சொன்ன கேட்டு நான் கால் பண்ணி என்னடா கோல் எடுத்து நான் சொன்னவனா ஓண்டா கோல் எடுத்தவன்டா என்ன தெரியுமான்னு கேட்டான். பிறந்தனா ஓ தெரியுமா காய்ச்சனியா இல்லையா? ஓகே, அப்போ எல்லாம் கேட்டுட்டு நாங்கள் விஷ் பண்ண இருந்தாங்கண்ணே. நாங்கள் விஷ் பண்ணவங்களுக்கு நாங்கள் 12 மணிக்கு விஷ் பண்ணுவோம். என்ன தூங்கலை, நான் விஷ் பண்ணியிருப்பேன். ஆனால் தேவையில்லை, ஓகே விடுவோண்ணே, லாஸ்ட்டாக பண்ணுவேன். இன்றைக்கு பிறந்த நாளில் ஞாபகம் இல்லாமல் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி இருந்துட்டோம். ஓகே, சந்தோஷம் மக்களே, ஏதோ உங்களால் முடிஞ்சது சின்ன சின்ன சந்தோஷங்கள். பிள்ளைக்கு மட்டும் தான் முடியும் பாரு. நைட்டுக்கு பார்ட்டி என்ன, நைட்டு பார்ட்டி அரேஞ்ச் பண்ண யோசிக்க தேவையில்லை. சரியும், ஓகே. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்ள போகிற வீடியோ என்ன முடிச்சு கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு இவங்களோட கல்யாணம் கட்டினதோட எங்களோட வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ட்ராவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் ஒரு சுற்றுலா ஒன்று நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதான் அவருக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் என்ன, இந்த ஆண்டின் 2026 வர்ற 25ஆவது பிறந்த நாளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னு சொன்னால் வந்துட்டு வாய்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம். இவங்களுக்கு வெட்டிங் நடந்து என்ன முதல் அந்த வெளியில் போகிறது வந்து ஒரு 30 நாள் 15 நாள் அனைத்தும் நாங்களே அனைத்தும் நாங்களே வந்து அந்த டிக்கெட் வந்து நாங்கள் இருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுட்டு அப்புறம் மக்களே ஓகே, நீங்களும் வந்துட்டு மிதுவுக்கு வந்து உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக்கொள்ளுங்க. அடுத்து 2-3 அம்மாக்கள் வந்து மிதுவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொன்னேன்ல. முதலாவது சொன்னார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஜேர்மனில் இருக்கக்கூடிய அனுலா தேவி அம்மா. இவர் பிறந்தநாளை ஒட்டி வந்து அவங்க என்ன சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு முந்தையே பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லி கொண்டு வந்தவங்க. இப்போ காலையில் வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, பெஸ்ட்டுக்கு மெசேஜ் போட்டவா தான். அதாவது காலமையண்டா நான் நினைக்கிறேன் ஒரு நேற்று 11 மணிக்கு இரவு போட்டவங்க மிதுவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துனா ஓகேம்மா சொல்லுன்னு சொன்னாங்க. அப்போ அனுலா தேவி அம்மா அவர்கள் சார்பாக வந்து நாங்கள் மிதுவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து வந்து மின்னொளி அம்மா அவர்களும் வந்து மிதுவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவங்க. அடுத்து நிதியம்மா அவங்களும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்க சொல்லியிருந்தாங்க. அதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு தாசனாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துன்னு தெரியாதுன்னு தெரிஞ்சு அவர் வந்து சொல்லியிருப்பார். அவர் பிறந்தநாள் சொல்லல, என்ன தெரியாது அவருக்கு, அப்போ அதனால் சொல்லலை. இனிமேல் வீடியோ பார்ப்பார். அவர் சார்பாக வந்து நாங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கொண்டு நாங்களும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ள போகிற மக்களே. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களிடம் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.